Welcome back to Slow and Steady channel. NTA UGC NET December 2022 சீரீஸில் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய PYQ 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் 4th March 2022 Shift 2 பேப்பரில் இருக்கக்கூடியது. ரிசர்ச் அப்டிடியூடில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியது. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 1. A process in which scientific research and ideas are evaluated by experts of the field is called. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர் ரிவ்யூ, கான்செப்சுவல் ரிவ்யூ, பியர் ரிவ்யூ, ஜென்ரல் ரிவ்யூ. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஐடியாஸ் ஆர் எவாலுவேட்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. எவாலுவேட்டட் பை த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இதனுடைய ஆன்சர் வந்து பியர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பியர் ரிவ்யூ அப்படின்னா சேம் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸை எவாலுவேட் பண்ணுறது தான் பியர் ரிவ்யூ சொல்லக்கூடியது. சயின்டிஃபிக்கலி ரிசர்ச் ப்ராசஸ் வந்து பியர் ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது வந்து பப்ளிஷ் பண்ண ரிசர்ச் பேப்பருடைய ஹை குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஷூர் பண்ண இந்த பியர் ரிவ்யூ வந்து ஹெல்ப் பண்ணுறது. தென் பார்த்தோம்னா பியர் ரிவ்யூ தான் நம்மளுடைய எவாலுவேட் பை எக்ஸ்பர்ட்ஸுங்கிறது. லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து கேதர் பண்ணுறது, அதை எவாலுவேட் பண்ணுறது அண்டு சிந்தசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூவில் இருக்கும். கான்செப்சுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசர்ச் பேப்பருடைய கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கு, அதனுடைய கருத்து, அதை அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பியர் ரிவ்யூக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் த ரிவ்யூ தான் வந்து இந்த கான்செப்சுவல் ரிவ்யூ. இது வந்து ரிசர்ச் பேப்பருடைய தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்குது பாருங்கள், அதனுடைய கிளாரிட்டி அண்ட் சவுண்ட்னஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஜென்ரல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எனி டைப் ஆஃப் ரிவ்யூ, ஜென்ரலாக லிட்ரேச்சர் ரிவ்யூ, கான்செப்சுவல், ஆர்பிஆர் எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜென்ரல் டேர்மில் சொல்லக்கூடியது ஜென்ரல் ரிவ்யூ. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய கொஸ்டினுடைய ஆன்சர் பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது. த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Researchers while writing the manuscripts often use the abbreviation etc.al அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸட்ரா அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிசர்ச்சர் அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இதை அந்த அப்ரிவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 2. இதுதான் வந்து இந்த அப்ரிவேஷனுடைய ஆன்சர். எக்ஸ்ட்ரா அல்டர்னேட்டிவ்னு ஒன்று கிடையாது, அட் த எண்டுங்கிறதும் ஒன்று கிடையாது, அண்ட் அல்டர்னேட்டிவ்லி இதுக்கும் அப்ரிவேஷன் இப்படியெல்லாம் வந்து ஒரு அண்ட் அதர்ஸுங்கிறது தான் எக்ஸட்ரா டாட் அல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதனுடைய அப்ரிவேஷனுடைய மீனிங். இங்கே பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள், ஸ்மித் ஜோன்ஸ், அதாவது நம்ம எழுதும்போது ஸ்மித், ஜோன்ஸ், ப்ரவுன் அண்ட் வில்லியம்ஸ் 2023 இப்படி எழுதும்போது அதில் ஸ்மித் ETL AL அப்படின்னு போட்டால் எக்ஸட்ரா இவங்க எல்லாரையும் ஸ்மித் அண்டு எல்லாரையும் குறிக்கக்கூடியதாக இது இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே சில அப்ரிவேஷன்ஸும் அதனுடைய மீனிங்ஸும் இருக்குது. இது அங்கே நமக்கு கொடுத்த கொஸ்டின் இல்லாமல் வேறு இருக்கக்கூடியது. இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், IDESTங்கிற லத்தீன் வேர்டு, இதனுடைய இது தட் இஸ் ஏன்னா நமக்கு எங்கே இருந்து வேணால் கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள். இது வேர்சஸ் அகெனஸ்டாக இருக்கக்கூடியது. பின்னா பேஜ், FIGனா சம் இது இருக்குது. இது ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் இன் ரிசர்ச் ப்ராசஸ். ரிசர்ச் ப்ராசஸ்னுடைய ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசர்ச் ப்ராசஸ்னுடைய ஸ்டெப்ஸை ஒரு டைம் நம்ம பார்த்தோம்னா அங்கே போய் அதை மேட்ச் பண்ணிடலாம். ரிசர்ச் ப்ராசஸ்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிஃபைன் த ரிசர்ச் ப்ராப்ளம், அதாவது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ரிவ்யூ த லிட்ரேச்சர்னா அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான ரிசர்ச் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரிவ்யூ த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லக்கூடியது. ஃபார்முலேட் த ஹைப்போதிசிஸ்னால் நம்முடைய கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சருடைய ப்ரிடிக்ஷன்ஸ் அது என்னன்னு சொல்கிறது ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன். ப்ரிப்பேர் த ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கான டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸில் எப்படிங்கிறத ஒரு ஓவராலாக நம்ம டிசைன் பண்ணக்கூடியது தான் வந்து ரிசர்ச் டிசைன். இது வந்து நெக்ஸ்ட்டு ஹைப்போதிசிஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடியது ரிசர்ச் டிசைன். அதுக்கப்புறம் என்னென்னா டேட்டா கலெக்ட் பண்ணணும். தென் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. தென் நம்முடைய ஹைப்போதிசிஸை சப்போர்ட் பண்ணுற நம்ம ஃபைண்டிங்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து அடுத்த ஸ்டெப். கன்க்ளூட் பண்ண பின்னாடி ரிப்போர்ட் யுவர் ஃபைண்டிங்ஸுங்கிறது வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ரிப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுறது நம்முடைய ரிசல்ட்டாக. ஸோ
இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக வரக்கூடியதாக ரிசர்ச் ப்ராசஸ் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா டிஃபைன் த ரிசர்ச் ப்ராப்ளம் நம்மளோட இதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ரிசர்ச் ப்ராப்ளம், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, கொஷினுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வேணுங்கிற இதை ஃபைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது லிட்ரேச்சர் ரிவ்யூ. இதை வந்து நம்ம எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து ரிசர்ச் பேப்பரில் கேட்டாச்சு. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இந்த பேப்பரோட இதில். ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுக்கவே ஆப்ஷன் 3 வேணும், ஃபஸ்ட்டாக வேணும். ஆப்ஷன் நம்பர் 3ல் மட்டும்தான் இருக்குது இந்த சி. ஸோ ஃபஸ்ட்டுமே ஆன்சர் பார்த்துட்டோம். நம்ம இதை செக் பண்ணாலே போதும். அடுத்து ஃபார்முலேட்டிங் ஹைப்போதேசிஸ் பியில் இருக்கிறது. இ வந்து ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசிஷன், 4th வரக்கூடியது ஹைப்போதேசிஸ். தென் கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணுறது, அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறது, இப்படி லைன் வைஸில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறது இது கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. அதாவது சப்போஸ் a researcher created a list of names of everybody in a population of interest and selected every 10th name. அதாவது இது சாம்பிளிங் கொஸ்டின். in order to get a list of participants compressing the sample. அதாவது சாம்பிளில் இருக்கக்கூடிய சாம்பிள் எடுக்கக்கூடியவங்களை வந்து பாப்புலேஷன்லேருந்து எடுக்கிறாங்க. 10th ஈவனாக 10th நேம் இருக்கக்கூடியதாக வந்து எடுக்கிறாங்க. அது வந்து என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஆன்சர். இதற்கு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அண்டு சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், இது ரெண்டுமே வந்து ப்ராபபிலிட்டி. குவார்ட்டர் சாம்பிளிங் அண்டு கன்வீனியன்ஸ் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் இருக்கக்கூடியது. இது ரெண்டு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்காக ஒரு பாப்புலேஷன்லேருந்து எவ்ரி கேத்து எலமெண்ட்டு, கே நம்பர் கேன்னு சொல்லக்கூடிய அந்த கேத்து எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற அந்த டெக்னிக் தான். இங்கே இந்த கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கக்கூடிய இன்டிஜர் எண்கள் எல்லாமே வந்து அந்த கேத்து எலமெண்ட்குள்ளே வரக்கூடியது தான் கிரேட்டர் தேன். அதாவது நம்மளோட கொஸ்டினில் பார்த்தா ரிசர்ச்சர்ஸ் வந்து எவ்ரி 10th நேமை வந்து செலக்ட் பண்ணுறாரு. அதாவது பாப்புலேஷனில் இருக்கிற ஓல் எலமெண்ட்டுக்கும் செலக்ட் பண்ண ஈக்குவல் சான்ஸ் இருக்கிற இதை வந்து என்ஷூர் பண்ணுறது இந்த 10th அப்படின்னு சொல்லிடு. அதனால நம்ம வந்து இதை சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா கேத் எலமெண்ட், அதாவது 10th எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறாரு சிஸ்டமாக அதனால வந்து இது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். தென் பார்த்தோம்னா அடுத்தது வந்து கோட்டா சாம்பிளிங். இது நான் ப்ராபபிலிட்டி சொல்லியாச்சா. இது வந்து டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லேருந்து கோட்டா பேசிஸில் வந்து ரிசர்ச்சர்ஸ் செட் பண்ணுறாரு. அதாவது ஒரு நம்ம நிறைய இடத்துல கோட்டாவில் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது கேர்ள்ஸ் 40%, பாய்ஸ் 60%, இப்படியெல்லாம் வந்து அந்த பர்சன்டேஜில் ஒரு கோட்டாவை வந்து ரிசர்ச்சர்ஸ் செட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த கோட்டா சாம்பிளிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு சொல்லியாச்சா. தென் இதிலும் வந்து ஈச் எலமெண்ட்டுக்கு ஈக்குவல் ஷேர் வந்து ஈக்குவல் சான்ஸ் வந்து அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். பட் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி சாம்பிளை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதாவது சாம்பிளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பிளை வந்து சாம்பிளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ரிசர்ச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவார் இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்கில். நம்மளுடைய கொஸ்டின் வந்து 10th அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால சிஸ்டமேட்டிக் ஆப்ஷன் நம்பர் 2. த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேரியன்ஸ் அனாலிசிஸ் அனோவா. இது வந்து டெஸ்ட்டு ஹைப்போதேசிஸ் டெஸ்ட், அது பண்ணக்கூடிய டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், வேரியன்ட் டெஸ்ட், அனோவா, ஸ்கை ஸ்கொயர் இப்படிலாம் இருக்கு பாருங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த அனோவா டெஸ்ட் பற்றின கொஸ்டின் இது. அனோவா இஸ் எசென்ஷியலி ப்ரொசீஜர்ஸ் ஃபார் டெஸ்டிங் த டிஃபரன்ஸ் அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் டேட்டா ஃபார் ஹோமோஜினிட்டி. அப்படியே கொடுத்துருக்காங்க அதனுடைய மீனிங். அதாவது difference among the different groups of data. Using ANOVA, one can draw the inference about whether the samples have been drawn from the population having the same mean. So, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனோவானா என்னன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனோவா அப்படின்னா என்னென்னா 2 or more குரூப்ஸோட மீன்ஸ் வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டு தான் வந்து இந்த அனோவா டெஸ்ட்டு. அதாவது பிட்வீன் த குரூப் வேரியன்ஸ் அண்ட் வித்தின் த குரூப் வேரியன்ஸ் பார்க்குறது மூலமாக டோட்டல் வேரியன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிட்வீன் த குரூப் வேரியன்ஸ் வந்து வித்தின் த குரூப் வேரியன்ஸை காட்டிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த குரூப் இடையில ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா வந்து நம்ம முடிவு செய்கிறோம். இதுதான் வந்து அனோவா டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
சாம்பிள்ஸ் எடுத்த பாப்புலேஷனுடைய வேரியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவனுடைய அசம்ஷன்ஸ். இதைத்தான் வந்து ஹோமோஜினிட்டி ஆஃப் வேரியன்ஸ் வந்து சொல்கிறோம். இன்கேஸ் ஆஃப் இந்த அசம்ஷன் வந்து வயலேட் ஆனிச்சுன்னா அனோவா டெஸ்டினுடைய ரிசல்ட் வந்து அன்ரிலையபிளாக இருக்க சான்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சேமாக ஈக்குவலாக இருக்கும். சேம் மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, சாம்பிள் எடுத்த பாப்புலேஷனுடைய வேரியன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.